ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்க நண்பன் அருண். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குக்கிங் சேனல் வச்சு நடத்துறவங்க, குறிப்பா தமிழ்ல நிறைய பேர் அவங்க சேனலை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா அந்த சக்சஸ் காரணம் கண்டிப்பா அவங்களோட ஹார்ட் ஒர்க்னு தான் நான் சொல்லுவாங்க. ஆனா ஹார்ட் ஒர்க் மட்டும் பத்தாது இல்லையா, கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம சமையல்ல நம்ம வீடியோ மூலியமா கொடுத்தா கண்டிப்பா ஹிட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. என்னோட ஃபேவரட் குக்கிங் சேனல் எதுன்னு பாத்தீங்கன்னா அம்மா சமையல் அப்படின்னு ஒன்று இருக்கு, அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா நம்ம சப்ஸ்கிரைபரே ஒருத்தவங்க ரீனாஸ் கிச்சன் இருக்காங்க. ஸோ அவங்களோட குக்கிங் வீடியோ நான் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களோட ஃபேவரட் குக்கிங் சேனல் எது அப்படின்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் போய் செக் பண்றேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே முக்கியமான ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதுல நம்ம வீடியோல இன்னைக்கு ஒரு 5 இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த 5மே பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போது நீங்க ஒரு குக்கிங் சேனல் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 5 விஷயம் சொல்லி முடிச்ச உடனே உங்களுக்காக ஒரு போனஸ் டிப்பும் இருக்குது. ஸோ அது இந்த வீடியோ எண்ட்ல சொல்றேன். ஓகே கைஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், அந்த 5 இன்ஃபர்மேட்டிவான விஷயத்துல முதல் விஷயம் என்னன்னு பார்க்கலாமா? ஸோ அதான் நீங்க உங்க சேனலுக்கு செலக்ட் பண்ண போற நேம். ஸோ நேம் பாத்தீங்கன்னா என்னோட சஜஷன் என்னன்னா, கூகுள்ல போயிட்டு பிசினஸ் நேம் ஜென்ரேட்டர் அப்படின்ட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்குள்ள போயிட்டு டப்பா காட்டும், சர்ச் டப்பா. ஸோ அதுல போயிட்டு நீங்க உங்க சேனலோட கீவேர்ட்ஸ் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உங்க சேனலோட நேம்ல என்ன வேர்டு வரணும்னு ஆசைப்படுறீங்களோ, உங்க நேமா இருக்கட்டும், இல்ல ஒரு டிஷ்ஷோட பேர் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதான் என்டர் பண்ணுங்க. அப்படின்னா குக்கிங் அப்படின்ற ஒரு வேர்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா குக்கிங் அப்படின்னு கீவேர்ட்ல போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 இருந்து 4000 வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ இப்போ என்னோட வீடியோன்ட்டு இல்லை, எல்லா வீடியோவும் சொல்ற இந்த விஷயம் என்னன்னா, டிப்ஸ்னால நேம் வந்து யூனிக்கா இருக்கணும்னு சொல்றாங்க இல்லையா, அதுல 4000க்கும் அதிகமான நேம்ஸ் காட்ட போகுதுங்க. ஸோ அதுல கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச நேமாவும் யூனிக்காவும் இருக்காதா சொல்லுங்க. ஸோ அந்த வெப்சைட் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க முடியாது, ஏன்னா அது ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட். அதனால அதை என்கரேஜ் பண்ற விதத்துல இருக்கும், அதை ப்ரமோட் பண்ண முடியாது நம்ம சேனல்ல. ஸோ ஓகே, அதனால இந்த இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதான், அது இப்படிதான் இருக்கும் அந்த வெப்சைட். அதுக்குள்ள போய் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு பெஸ்டான நேமை நீங்க செலக்ட் பண்ணிக்க முடியும். நம்ம பார்க்க போற ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி யூடியூப்ல ஏற்கனவே நிறைய பேர் அப்லோட் பண்ணிருப்பாங்க இல்லையா குக்கிங் வீடியோஸ், அதை பாருங்க. நம்ம பார்க்க போற ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஏற்கனவே யூடியூப்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ நிறைய குக்கிங் சேனல்ஸ் அவங்களோட வீடியோஸ் அப்லோட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதை ஃபுல்லா உட்காந்து பாருங்க. அப்படி பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அவங்க வீடியோல கண்டிப்பா யாரும் அவங்களோட வீடியோல 100% கொடுக்க முடியாது இல்லையா, சின்ன சின்ன தப்பு ஏதாவது பண்ணிருக்கலாம். ஸோ அவங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அவங்க ஒரு ஸ்பூன்ல போற ஏதாவது போடுறாங்கன்னு வைங்களேன், அந்த ஸ்பூன் ஏன் எப்படி இருக்கு, அவங்க வேற ஏதாவது யூஸ் பண்ணிருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல. ஸோ அதான் நான் சொல்ல வந்தேன். இப்போ நிறைய நீங்க வீடியோஸ் பார்க்கும்போது நிறைய பேர் என்னென்ன குட்டி குட்டி தப்பு பண்றாங்களோ அதை நீங்க பார்க்கும்போது அந்த தப்பை வந்து உங்க வீடியோல நீங்க மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவீங்க நீங்களே. ஸோ அது வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ் கூட இல்லாம உங்களோட வீடியோல நீங்க ரெப்ரசென்ட் பண்ண முடியும் வியூவர்ஸ்க்கு. நம்ம பார்க்க போற அந்த மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீடியோ வந்து ஷெடியூல் பண்ணி அப்லோட் பண்றது. இப்போ நீங்க ஒரு வீடியோ எடுத்திருக்கீங்க அப்படின்னா, ஒரு மண்டே எடுக்கிறீங்க அப்படின்னா உடனே அன்னைக்கே அப்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நண்பா. நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு 2 டே வந்து ஃபிக்ஸ் ஆயிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டியூஸ்டே இல்ல தேர்ஸ்டே அந்த மாதிரி 2 நாள் ஃபிக்ஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட வியூவர்ஸ்க்காக இருக்கட்டும், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ஸோ இந்த டைம்ல இந்த சேனல்ல வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஒரு டியூஸ்டே ஈவினிங் ஆனா அப்லோட் பண்ணிடுவாங்க, தேர்ஸ்டே ஈவினிங் ஆனா அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த நோட்டிபிகேஷன் இருக்கு இல்லையா, பெல், அதை கொடுத்து ஆல் கொடுத்து வைப்பாங்க நிறைய பேர். ஏன்னா வீக்லி டுவைஸா நீங்க அப்லோட் பண்றீங்க, ஸோ அதையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. இப்போ நீங்க வீடியோ வந்து இப்போ டியூஸ்டே தேர்ஸ்டே எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா, நீங்க மண்டேவே எடுத்துட்டீங்க, ஃப்ரீயா இருக்கிறீங்கன்னு சொல்லி வீடியோ எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நண்பா. நீங்க அதை எடிட் பண்ணி ரெடி பண்ணி டியூஸ்டே ஈவினிங் அப்லோட் பண்றதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி அப்லோட் பண்ற வீடியோ வந்து ஷெடியூல் பண்ணி கரெக்ட் டேட்டுக்கு கரெக்ட் டைமுக்கு அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்க சப்ஸ்கிரைபர்ஸும் எந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்ப்பாங்க. நாலாவது நான் பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு கொஞ்சம் முக்கியமான விஷயம்னே சொல்லலாம். இப்போ நீங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்றீங்க அப்படின்னா அந்த வியூவர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து உங்களோட சப்ஸ்கிரைபரா இல்லாம கூட இருக்கட்டும், யூடியூப் சர்ச்ல இல்ல கூகுள் சர்ச்ல உங்க வீடியோ வருது, நீங்க கிளிக் பண்ணி உள்ள போறாங்க அப்படின்னா அவங்க பாத்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம்னாலும் ஒரு 20 to 25 செகண்ட்ஸ் வரைக்கும் வீடியோ எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு மட்டும் தான் பார்ப்பாங்க. அப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னு, கலர்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு குட்டி எக்ஸாம்பிள் சொல்றேன் இதுக்கும். நம்ம பிஹைண்ட் ரூட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் உட்காந்து 20 மினிட்ஸ் இன்டர்வியூ எடுத்தாலும் அந்த 20 மினிட்ஸ்ல ஒரு கான்ட்ரவர்சியான விஷயமா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், இல்ல வேற ஒரு ஆக்டர்ஸ் பத்தி பேசுறாங்க அப்படின்னா அந்த ஒரு 2 லைன்ஸை மட்டும் முன்னாடி ஒரு டீசர் மாதிரி காட்டுவாங்க. அந்த 20 மினிட்ஸ் வீடியோட ஃப்ரண்ட்ல டீசர் மாதிரி காட்டுவாங்க. ஏன்னா அப்பதானே ஆடியன்ஸ் வந்து அதை வந்து இந்த வீடியோல எப்போ பேசுவாங்க அப்படின்ட்டு வீடியோ ஃபுல்லா உட்காந்து பார்ப்பாங்க. ஸோ அதான் மேட்ருங்க.
ஆனால் அதே மேட்ரு இல்லை. நீங்கள் உங்களோட ஃபுட்டை வந்து ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, வீடியோ எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீட்டாக ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணிட்டு வீடியோ எடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வீடியோ எடுக்கிறீங்களோ அதை வந்து ஒரு டீசரை நீங்கள் முன்னாடி உங்கள் வீடியோட முன்னாடி அட்டாச் பண்ணலாம். ஸோ அப்படியே பண்ணும்போது வியூவர்ஸ் வந்து ஓகே இது இவ்வளோ நல்லா அழகாக இருக்கே, இது பார்க்கலாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப நேரம் வீடியோ பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி ரொம்ப நேரம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தாங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு குக்கிங் சேனல் யூடியூப்ல கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா சேம் அதே டைம்ல மறக்காம ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் இல்ல நீங்க வேற ஏதாவது ஆப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுலயும் முடிஞ்ச அளவுக்கு இதே நேம்ல ஓபன் பண்ணிக்கோங்க. வீடியோ அங்க மட்டும் அப்லோட் பண்றது இல்லாம ஸோ நீங்க இங்கேயும் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷன் மாதிரி தான் உங்க சேனலுக்கு. நீங்க ஒரு யூடியூப்ல ஃபுல்லா வீடியோ அப்லோட் பண்ணுங்க. ஆனா ஃபேஸ்புக்லயும் அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வீடியோட டீசர் சொன்னோம் இல்லையா நம்ம 4வது பாயிண்ட்ல, ஸோ அந்த டீசர் வந்து குட்டியா போட்டு ஒரு பாதி வீடியோ உங்க ஃபேஸ்புக்ல போட்டு விடுங்க. ஸோ அந்த கியூரியாசிட்டியில என்ன ஆகும் அப்படின்னா நீங்க உங்களோட யூடியூப் அந்த வீடியோட லிங்கை அந்த ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணு சொன்னீங்க அதுல மேல கொடுத்துருந்தீங்க அப்படின்னா சரி கிளிக் பண்ணி ஃபுல்லா போய் பார்க்கலான்டான்ட்டு கிளிக் பண்ணி வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா இந்த ஒரு உங்க வீடியோ ஒரு 5 மினிட்ஸ் அப்படின்னா ஒரு 1 மினிட் வீடியோ வந்து ஃபேஸ்புக்லயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லயோ அப்லோட் பண்ணி ப்ரமோட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதை பாக்குறவங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பாதியில முடியும், அந்த 1 மினிட்ல முடியும். ஸோ அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா மேல லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல்லா போய் பார்த்துடணும்டா அப்படின்ட்டு கண்டிப்பா உள்ள வந்து பார்க்க நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நான் சொல்ல அந்த விஷயம் தான், முடிஞ்ச வரைக்கும் எல்லா சோஷியல் பிளாட்ஃபார்ம்லயும் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க செப்பரேட்டா இதுக்காகவே உங்க யூடியூப் சேனல் பேர்ல. ஸோ அது மூலியமா நீங்க வீடியோ ப்ரமோட் பண்ண முடியும், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸை கெயின் பண்ண முடியும். ஓகே நண்பி, நான் அந்த சொல்ல வந்த 5 விஷயத்தை கரெக்டா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த விஷயம் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கணும்னு நம்புறேன். அப்படி இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே புரியுது, நீங்க இவ்வளவு நேரம் நீங்க கண்டிப்பா வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த டிப் என்னன்னு சொல்லி உங்க மைண்டுக்கு கொஸ்டின் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அது ஒன்றும் இல்லை, இப்போ நீங்க பண்ற குக்கிங் வீடியோஸ் இருக்கு இல்லையா, அதை முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ நீட்டா பண்ண முடியுமோ அவ்வளோ நீட் அண்ட் ஹைஜீனா பண்ணுங்க. இப்போ நீங்க ஏதோ பவுடர் நீங்க இந்த தவால போடுறீங்க அப்படின்னா சில்லி பவுடர் சம்திங் வாட் எவர் இட் இஸ், அது கொஞ்சம் அங்கங்க கீழே விழுந்துருச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிஞ்ச வரைக்கும் அந்த ஷார்ட் வந்து மறுபடியும் எடுக்க முடியுதா பாருங்க, நீட்டா எடுத்து ரெப்ரசென்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஹைஜீன் கிளீனா ரெப்ரசென்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், இவ்வளவு நேரமா மூச்சுடாம பேசி ஒரு நல்ல விஷயத்த கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்திருக்கேன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க வீடியோக்கு. ஓகேங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப நாளா சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்து ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, அதனால கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் ஸ்பீடா இன்க்ரீஸ் ஆக ஹெல்ப் பண்ணுங்க. அதான் வேற ஒன்றும் இல்லை. உங்களை இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல உங்களை மீட் பண்றேன். Until then, this is Arun signing off. Bye.